வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். அவர்கிட்ட கேட்க வேண்டியது நிறைய இருக்கு, வாங்க அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் ஷர்மிளா. சமீபத்துல டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் யஷ்வந்த் வர்மா வீட்டுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஃபயரை அணைக்க போன அந்த தீயணைப்பு படையினர் அங்க வந்து கிட்டத்தட்ட 15 கோடி ஹாட் கேஷ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அந்த வீடியோ வேற எடுத்திருக்கிறாங்க. முதல்ல இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. சம்பவம் நடந்தது 14ஆம் தேதி அப்படின்னாலும் நேத்து தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இதுல ஒரு இன்டர்னல் என்கொயரி ஒண்ணு பண்ண போறோம், அதை பேஸ் பண்ணி அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இடைப்பட்ட காலத்துல அவர் அலகாபாத் கோர்ட்டுக்கு மாத்தினாங்க. அங்க பார் கவுன்சில்ல இருந்து இது என்ன குப்பை தொட்டியா, எல்லாரையும் தூக்கி இங்க போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்தது. இவ்வளவு விஷயங்களும் ஒரு காமன் மேனா பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம மேல ஏதாவது ஒரு குற்றம்னா நம்ம மேல வழக்கு போடுறாங்க, நம்ம நீதிமன்றங்களுக்கு போறோம், வக்கீல்கள் வாதாடுறாங்க, வழக்கு நடக்குது, அதுல தண்டனை கிடைக்குது, இது ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்படிப்பட்ட எந்த ப்ராசஸுமே ஒரு நீதிபதிக்கு கிடைக்காதா, இருக்காதா? ஒரு நீதிபதியோட வீட்டுல 15 கோடி கேஷ் எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு பொதுமக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதுல காலம் தாழ்த்துவதோ இல்ல கண்டுகாம இருப்பதோ எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க? வணக்கம். நான் இதை தொடங்குறது வேற ஒரு புள்ளியில இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் ஷர்மிளா. அந்த பணம் எரிந்து கொண்டிருந்த போது அதை பார்த்த தீயணைப்பு வீரர் இருக்காரு பாருங்க, அவர் சொன்ன ஒரு வார்த்தையில இருந்து தான் தொடங்கணும். காந்தி எரிந்து கொண்டிருக்கிறார். பணம் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து அந்த தீயணைப்பு வீரர் சொல்றாரு, காந்தி எரிந்து கொண்டிருக்கிறார்னு. காந்தி எரிந்து கொண்டிருக்கிறார் என்ற இடத்துல இருந்து இதை ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அலகாபாத்தில் இருந்து அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டவர். அலகாபாத்தில் அவருடைய சீனியாரிட்டி 9. டெல்லிக்கு அவர் மாற்றப்பட்ட போது அவருடைய சீனியாரிட்டி 2ஆக மாற்றப்படுகிறது, 2ஆக உயர்வு பெறுகிறது. அதனுடைய அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் மிக விரைவில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக போகக்கூடியவர். இப்ப நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சீனியாரிட்டி பைபாஸ் பண்ணி மேல கொண்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்கிறார் சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு. துரதிருஷ்டவசமா இந்த சம்பவம் நடந்துருச்சு. நடந்ததுக்கு பின்னாடி நீங்க சொன்ன மாதிரி அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மீண்டும் அவரை நாங்கள் மாற்றுகிறோம் சொல்லும் போது அதே 9வது இடத்துக்கு அவர் போக வேண்டியது வருது. ஆனால் எந்த தாய் நீதிமன்றத்திலிருந்து மாற்றப்பட்டாரோ அந்த நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்களுடைய சங்கமே, நீங்கள் அவரை இங்கே திரும்பி கொண்டு வருவதற்கு இது டஸ்ட்பின் கிடையாது, குப்பை தொட்டி அல்ல என்று சொல்வதன் மூலமாக இவருடைய லட்சணத்தை இவருடைய தாய் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர் சங்கமே வெளியே கொண்டு வந்துருச்சு. அதுக்கு மேல நம்ம விமர்சனம் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது நிலுவையில் இருக்கு. பட் இதனுடைய பின்னணியில நம்ம போகும்போது நீங்க சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றம் இதை ஏன் காலதாமதம் செய்தது, முதல் கேள்வி. 2வது, டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு என்ன? 3வது, டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்வினை என்ன? இப்ப இதே தமிழ்நாட்டிலேயோ அல்லது வேறு ஒரு இடத்திலேயோ இது நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு இது ஒரு நேஷனல் டிபேட். தமிழ்நாடு என்பது ஊழல் பூமி, தமிழ்நாட்டில் இருக்க நீதிபதிகளும் இப்படிதான் சொல்லிட்டு ஏற்கனவே கர்ணன் போன்ற நீதியரசர்கள்லாம் இவங்க என்ன பாடுபடுத்தினாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல உங்களுடைய தகவல்ல ஒரே ஒரு திருத்தம், எரிந்து போன பணம் மட்டும் 11 கோடி. அந்த எரிந்து போன பணம் என்பது 11 கோடி. முதலில் சொல்லப்பட்டது 100 கோடின்னு போட்டாங்க, அது உள்ளார் நம்ம போக தேவையில்லை. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 37 கோடி. அந்த 37 கோடியில 11 கோடி ரூபாய் எரிஞ்சு போச்சு, 21 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தீயணைப்பு துறைக்கு சில அதிகாரங்கள் கிடையாது, அவங்க கைப்பற்ற முடியாது. they can take only inventory. அந்த இடத்தில் என்ன இருந்தது என்பதை பட்டியலிட்டு போட்டு கொடுத்திருக்கின்ற தீயணைப்பு துறையினுடைய தலைவரே மறுநாள் இந்த இடத்துல எதுவும் கைப்பற்றப்படவில்லைன்னு ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். அந்த இடத்துல தான் சந்தேகத்தினுடைய மையப்புள்ளி தொடங்குது. பொதுவாக இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டவங்க யாரும் வந்தாலும் அவங்க ஒரு டிஃபென்ஸ் மோடுக்கு தான் போவாங்க. அந்த டிஃபென்ஸ் மோடுக்கு போறவங்க ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தா கூட என்ன சொல்லுவாங்க, அந்த பணம் எந்திரில கையை விரிக்கிறார். இப்போ அந்த பணம் என்னுடையது இல்லை என்று கையை விரிக்கின்ற அதே நேரத்தில் அந்த பணம் இருந்த இடத்தில் நாங்கள் யாரும் அதை பயன்படுத்தலன்னு சாமர்த்தியமா ஒரு பதில் சொல்றாரு. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் அல்ல. ஏனென்றால் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய வளாகம் என்பது
டெல்லியில வந்து நம்மூர் மாதிரி பெரிய பெரிய பங்களா தான் இருக்கும். அந்த பங்களா என்பது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது, அங்கிருந்து கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்படுகின்ற பொழுது அந்த பணத்திற்கு உண்டான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அந்த நீதியரசர் இருக்கார். அவர் அதுல இருந்தே விலகிறதுக்கு ட்ரை பண்றார். ஆனால் அப்படி முயற்சிப்பதன் மூலமாக தான் குற்றமற்றவன் என்று நிரூபிப்பதை விடவும் இந்த பணம் எதன் பொருட்டு அங்க வந்தது, அப்ப உள்ள கொண்டு வந்து வச்சாங்கன்னு சொன்னா யார் கொண்டு வந்து வைத்தது, இந்த பணம் எதற்காக வசூலிக்கப்பட்டது அல்லது யாருக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு 1000 கேள்விகள் இருக்கு. அப்போ ஊருக்கெல்லாம் வந்து சைனன் சொல்லும் பள்ளி கடைசியில கிடைக்குமா குப்பை தொட்டிலன்னு ஒரு பழமொழி இருக்கு. நீர் தொட்டில கழனி தொட்டில கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளி இருக்கு பாருங்க, அது ஊருக்கெல்லாம் வந்து பஞ்சாங்கம் சொல்றோம். அப்படி சொல்ற பள்ளியே ஒரு நாள் பார்த்தா கழனி தொட்டில கடந்ததும்பாங்க. இந்த உதாரணம் இதுக்குதான் பொருந்தும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு நீதி, நேர்மை, நியாயம், சட்டத்தினுடைய ஆட்சி முறை, தீர்ப்புகள் என்று வருகின்ற நீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது, நீதிமன்றங்களிலேயே இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் நடக்கும் போது நீங்கள் யாரிடம் சென்று புகார் சொல்வது, யாரிடம் நீதியை எதிர்பார்ப்பது, அல்லது நீதி எங்கே கொஞ்சமாவது இருக்கிறதா என்ற கேள்வி வந்து ஒரு சாமானியனுக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி பாரதிய ஜனதாலாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே சண்டிகார் நீதிமன்றத்துல வந்து 2 நீதிபதிகள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை வந்தது. ஒரு பெண் நீதிபதி வீட்டுக்கு கொண்டு போய் போட வேண்டிய பணத்தை கொண்டு போய் இன்னொரு நீதிபதி வீட்டுல போட்டான், பெயர் குழப்பத்துல. அவங்க கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஐயோ என் வீட்டு முன்னாடி பணம் கிடைக்குது. அது கடைசியில வேறு ஒரு நீதிபதிக்கு போக வேண்டிய பணம் என்பது தெரிந்தாலும் கூட பெரிய நடவடிக்கைகள் இல்லை. இப்ப இந்த இடத்துல மிக முக்கியமான கேள்விகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பணம் வந்து கைப்பற்றப்பட்டதை விட பணம் அங்க இருந்ததுன்றத வந்து அரசாங்கத்தினுடைய துறைகள் வந்து சொல்லுது. அந்த வீட்டுக்கு நெருப்பு பிடிக்கலன்னா தீயணைப்பு துறை போக போறது இல்லை, காவல்துறை போக போறது இல்லை, அங்க உள்ள என்ன இருந்ததுன்னு தெரிய போறது இல்லை. அது ஒரு மர்ம மாளிகையா தான் இருந்திருக்கும். ஆனா ஒரு அவசரமான எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் உள்ள போய் இங்க பணம் இருக்குன்றான். அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, இவரை மாற்றி விடணுன்றதுக்கு எந்த தேவையும் இல்லை. ஊடகங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அங்க பணம் இருக்கிறதால ஊடகங்கள் அதை பத்தி பேசுறாங்க. இந்த நிலைமையில் அவரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு அல்லது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் முயற்சிக்கும் என்று சொன்னால், நீதித்துறையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை ஏற்கனவே எரோடாய் கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில், தேய்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், இது அந்த அச்சை நோக்கிய புள்ளியை இன்னும் ஆழப்படுத்தும். நீதித்துறையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை ஒட்டுமொத்த இந்தியனுக்கு வந்து இது குறைச்சிரும். ஏன்னா நீங்க மீடியால வந்து டிபேட் ஆன பிற்பாடு காந்தி எரிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றான், அந்த வீடியோவே வந்துருச்சு. ஒரு தீயணைப்பு வீரர் சொல்ற வீடியோவே வந்துருச்சு. இந்த இடத்தில் உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை, முதல்ல உச்ச நீதிமன்றம் வந்து இவருக்கு எந்த விதமான பணிகளையும் நீங்க அலாட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க, அது சரி. இந்த இடத்துல வந்து நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக நேர்மையான நீதியரசர் முரளிதரன் வந்து டெல்லியில இருந்தார், தமிழகத்தை சார்ந்தவர். அவர் பிராமணராகவே இருந்தாலும் கூட, இதை நான் சொல்றதுக்கு காரணம், அவர் பிராமணராகவே இருந்தாலும் கூட இந்த அரசு எதிர்பார்த்த ஒரு வழக்கில் அவர் வந்து பிணையில் விடுவதற்காக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் இருக்கின்ற குற்றவாளிகளுக்கு வந்து அவர் வந்து ஜாமீன் தரப்போறேன்னு சொன்னார். ஜாமீன் கொடுக்க கூடாது என்று இந்த அரசு விரும்பியது, அவர்களை ராடிக்கல் போர்ஸ் என்று சொல்ல விரும்பியது. அதை மீறி பிணையில் விடுவித்த காரணத்திற்காக அவருடைய சீனியாரிட்டி எல்லாம் கை வச்சு சண்டிகார் உயர் நீதிமன்றத்திற்கு இரவோடு இரவாக அவரை மாற்றி, பின்னால் ஒரிசா நீதிமன்றத்திற்கு மாற்றி, ஒரிசாவினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து இப்ப வந்து ஓய்வு பெற்று விட்டார். உச்ச நீதிமன்றத்திற்கு வர வேண்டிய முரளிதரனுடைய சீனியாரிட்டி என்பது திட்டமிட்டு கெடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஓய்வு பெற்று வந்து ஒரு வழக்கறிஞரா வெளியில வந்திருக்காரு, உச்ச நீதிமன்றத்துல பணியாற்றார். இந்த ஒரு சூழ்நிலையில் யாரை காப்பாற்றுவதற்காக என்று சொல்வதை விடவும் நீதித்துறையில் இருக்கின்ற கருப்பாடுகளை அடையாளம் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற அதே நேரத்துல உச்ச நீதிமன்றத்துக்கும் இந்த கட்டாயம் வந்துச்சு. உச்ச நீதிமன்றம் வந்து 2 நாள் கழித்து இந்த நடவடிக்கை எடுத்தாலும் கூட தலைமை நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஒரு சரியான புள்ளியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு தனிப்பட்ட முறையில தோணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழுவை வந்து விசாரணை குழு வந்து அமைச்சிருக்காரு. ஒருத்தங்க வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தை சார்ந்த தலைமை நீதியரசர், இன்னொருத்தர் வந்து கர்நாடகாவை சார்ந்த ஒரு நீதியரசர், இன்னும் ஒரு நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு தலைமை நீதியரசர், கர்நாடகா மட்டும் சிட்டிங் ஜட்ஜ். இந்த 3 நீதியரசர்கள் கொண்ட குழு விசாரித்த அறிக்கையை சமர்ப்பிக்கின்ற வரையில்
அந்த நீதியரசருக்கு எந்த விதமான பணிகளையும் கொடுக்க கூடாது என்று ஒரு சஸ்பென்ஷன்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் சாதாரண மக்கள் கேட்கின்ற எல்லா கேள்வியையும் உச்சநீதிமன்றத்தினுடைய கலீஜியம் கேட்டிருக்கிறது. அதாவது அவருடைய தொலைபேசியில் இருக்கின்ற கால் ரெக்கார்ட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து இந்த கமிட்டிக்கு வந்து சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் டெல்லி ஹைகோர்ட்டுக்கும் இதை சப்மிட் பண்ணணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த கால் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்திலிருந்து இதுவரைக்கும் உண்டான எல்லா விதமான அழைப்பு சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னாலும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சட்டத்தின்படி ஒரு நீதிமன்றம் கேட்கின்ற பொழுது அவருடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பல்சரியா கொடுத்தாகணும். அதே நேரத்துல அந்த நீதிபதிக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, உங்களுடைய டெலிபோன்ல இருக்க எந்த கால் ரெக்கார்ட்ஸையும் நீங்க டெலிட் பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணக்கூடாது, எந்த விதமான மாடிபிகேஷன்ஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு ஒரு சரியான உத்தரவா படல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மொபைல் தொலைபேசி அவரிடமிருந்து கைப்பற்றப்பட வேண்டும், கைப்பற்றப்பட்டது காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும். உங்க போன்ல இருக்க காலை நீங்களே டெலிட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? அவர் மாட்டுக்கு ஒரு 10 காலை அடிக்கலாம். he can delete any records, he can add any records. அந்த இடத்தில் ஒரு சின்ன குளறுபடி இருப்பதாக நான் நம்புகிறேன். அந்த தொலைபேசி வந்து கைப்பற்றப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த வீட்டிற்கு வந்து சென்றவர்களுடைய எல்லா சிசிடிவி ரெக்கார்டிங்கும் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டிவிஆர் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் இந்த காலதாமத்தை வைத்து அழிக்கப்பட்டிருந்தால் அது போயிருக்கும். இப்ப சிசிடிவி கேமரான்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா குறைந்தபட்சம் அதனுடைய கெப்பாசிட்டி வந்து இதெல்லாம் அரசாங்கம் தான் கொடுத்திருப்பாங்க. எத்தனை நாள் வந்து அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. சிலது வந்து 1 வாரம் இருக்கும், சிலது 1 வாரம் இருக்கும், சிலது 15 நாள் இருக்கும், சிலது 1 மாசம் இருக்கும் கெப்பாசிட்டி. அப்படி இருக்கும் என்று சொன்னால் காவல்துறை இந்த தகவலை கொண்டு வந்திருந்த போதே டிவிஆர்ல இருந்து சிசிடிவி கேமரா பதிவுகள் எல்லாம் ஒன்று உயர்நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு போயிருக்க வேண்டும். அல்லது அந்த டிவிஆர் சப்ளை பண்ணது எல்லாமே கவர்மெண்ட் என்றதால ஒரு ஏஜென்சி தான் சப்ளை பண்ணிருப்பாங்க. அவங்க போய் அந்த கால் ரெக்கார்ட்ஸ் உள்பட வீட்டுக்கு வந்து போனவர்களுடைய எல்லா தகவல்களையும் இந்நேரம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். இந்த 2 நாள் காலதாமதத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த மூவர் குழு தான் இப்ப விசாரிக்கணும். ஆனா இன்றைக்கு கேட்டிருக்கின்ற அந்த தகவல் என்பது ஒரு பாசிட்டிவ். கால் ரெக்கார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வரணும், கேமரா ரெக்கார்டிங் கம்ப்ளீட்டா வரணும், அந்த வீட்டிற்கு வந்து போனவர்கள் யார் என்பதை பற்றிய பதிவேடு உண்டு டெல்லி எல்லாம். ஏன்னா ஹை செக்யூரிட்டியில இருக்கிறதால நீங்க வந்து என்ட்ரி போட்டு உங்களுக்கு பாஸ் கொடுத்த பிற்பாடு தான் நீங்க போக முடியும். அப்ப அந்த டியூட்டியில இருக்க ஆபீசர்ஸ் வந்து எத்தனை பாஸ் கொடுத்திருக்காரு, வந்து போனவர்கள் யார், நீதித்துறை சம்பந்தப்பட்டவர்கள் யார், தனிப்பட்ட நபர்கள் யார், இது ஒரு பக்கம். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகள் என்ன, இந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சட்டவிரோதமாக சில காரியங்களை செய்வதற்காக சில ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்து அந்த பணத்தை குடும்ப உறுப்பினர்கள், ஏன்னா அவர் சாமர்த்தியமா ஒரு பதில் சொல்லியிருக்காரு, பணம் கைப்பற்றப்பட்ட அந்த இடத்தை பொறுத்தவரை எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற யாருடைய உபயோகத்திலும் அந்த இடம் இல்லைங்கிறார். அது ரொம்ப நம்ம கவனமா பார்க்கணும். இட் இஸ் a presumption. உங்கள் வீடு என்று வருகின்ற பொழுது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற எல்லா இடங்களுக்கும் பொறுப்பானவர் நீங்கள், அல்லது வேறு யாராவது கொண்டு வந்து அந்த இடத்தில் வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அது யாராக இருக்க முடியும் என்ற புள்ளியை நோக்கி நீங்கள் தான் நகர வேண்டும். அதனுடைய பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இதே சாதாரண குப்பன் சுப்பன்னா என்ன சொல்லலாம்னா, என் வீட்டுல எனக்கு பிடிக்காதவங்க கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு சொல்லலாம். 24 மணி நேரமும் பாதுகாப்பு இருக்கின்ற இடத்தில், சிஆர்பிஎஃப் போன்ற துணை ராணுவங்கள் பாதுகாக்கின்ற இடத்தில், அதை தாண்டி காவலர் அரணாக சிசிடிவி கேமரா இருக்கின்ற இடத்தில், எல்லா விதமான பாதுகாப்புகளையும் டெல்லி காவல்துறை உள்பட உங்கள் இல்லத்தை சுற்றி நின்று கொண்டிருக்கின்ற பொழுது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியாமல் இவ்வளவு பெரிய பணத்தை கொண்டு வந்து அந்த இடத்தில் வைப்பது என்பது ஏதாவது தேவதைகள் வானத்திலிருந்து இறங்கி வந்தாதான் உண்டு. அது செபியில இருந்து அந்த அம்மா சொன்ன மாதிரி எனக்கு வந்து மேல இருந்து அசரீரி சொன்னிச்சுன்னு சொன்னாலும் நம்ம சிரிக்காம தான் இருக்கணும் இந்த காலத்துல. ஏன்னா இவங்க வந்து அசரீரி சொல்லுங்க சார். இப்ப நீங்க முரளிதரன், ஜஸ்டிஸ் முரளிதரன் பத்தி சொன்னீங்க.
இதற்கு நேர் எதிரான சில நீதிபதிகளையும் நம்ம பார்த்திருக்கோம். ரஞ்சன் கோகோய் ஃபார் எக்ஸாம்பிள், அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தது. வேடிக்கை என்னதான், அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டை அவரே விசாரிச்சு அவரே தீர்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்கி பாஜக அழகு பார்த்தது என்பதை பார்த்தோம். வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு ஜஸ்டிஸ் வந்து வெளிப்படையாக சொன்னாரு, நான் ஜட்ஜா இருக்கும்போதே பாஜக வந்து என்னோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு. அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுல போய் சேர்ந்து அடுத்த எலெக்ஷன்லயே அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு அப்படிங்கறத பார்த்தோம். பாப்ரி மஸ்ஜித் வழக்குல பாத்தீங்கன்னா கடவுளை வேண்டிக்கிட்டு நான் தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு இப்போ ரிட்டையர் ஆன சிஜேஐ சந்திரசூட் சொன்னதையும் நாம பார்த்தோம். தொடர்ந்து பாஜகவுடைய ஒரு அதிகாரம் வந்து நீதித்துறையில் அதிகரித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. காவிமயம் ஆயிட்டு இருக்கு நீதித்துறை அப்படின்னு. எனக்கு இன்னொரு பேசுவோம். அதாவது இப்ப நீங்க சொன்னதால நான் இடைமறிக்கிறேன். சந்திரசூட் வந்து நான் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு தான் தீர்ப்பு கொடுத்தேன்னு சொன்னதை விட, தீர்ப்பு கொடுத்ததுக்கு முன்னாடி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கடவுளை கும்பிட்டாங்க. பாரத பிரதமர் அவர்களிடம், தலைமை நீதியரசர் அவர்களிடம் அவங்க வீட்டுல நடந்த பூஜைக்கு இவர் போய் மணி எல்லாம் ஆட்டினாரு. அதாவதுங்க, நீங்க வந்து ரஞ்சன் கோகோய் சொன்னீங்க, ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்துவிட்டு ஜனாதிபதி அவர்களுக்கே பதவி பிரமாணம் செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற 2 பேர் பின்னாளில் வந்து தங்களுக்கு தேவையில்லாத பதவிகளை வாங்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து நீதியரசர் சதாசிவம், நம்ம ஊர்ல இருந்து போனவர். அடுத்தது ரஞ்சன் கோகோய். ரஞ்சன் கோகோய் வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து ராஜ்யசபா வந்து உறுப்பினரா வாங்கினதே என்பது வந்து ஒரு டீப்ரமோஷன் மாதிரி. அந்த டீப்ரமோஷன் வாங்கிட்டது முக்கியம் இல்லை. இப்ப சந்திரசூட் அவர்கள் பதவி ஓய்வு பெற்றதுக்கு பின்னால அவர் என்னவெல்லாம் தவறு செய்தார் என்பதை ஒரு புத்தகமா போட்டிருக்காரு. சந்திரசூட்டை பற்றி புத்தகம் போடுறார் கோகோய். அதாவது ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளன்ற மாதிரி இவரே போய் உட்கார்ந்த இடம் என்பது விரும்பத்தகாத இடம், வேண்டத்தகாத இடம், தன்னைத்தானே இறக்கிக் கொள்ளுகின்ற ஒரு இடம். அவர் வந்து சந்திரசூட்டை பத்தி சொல்றாரு. இதே கோகோய் தான் இந்திய வரலாற்றில் நீதித்துறையில் 4-5 நீதியரசர்கள் முதன்முறையாக உச்ச நீதிமன்றத்திற்கு வெளியில பிரஸ் மீட் வச்சாங்க. 2018 நீதித்துறையினுடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது, நாங்கள் எந்த வழக்குகளை எடுத்து நடத்த வேண்டும் என்பதை கூட எங்களால் தீர்மானிக்க முடியவில்லை என்று 4-5 நீதிபதிகள் வந்து உட்கார்ந்து மீட்டிங் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் பாருங்க, வெக்கமா இருக்கு. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் ரமணா அவர்கள் நீதித்துறையில் ஊழல் மலிந்து விட்டதுன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் வெளியில வந்த பிற்பாடு தொடப்பத்தை எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உள்ளே இருக்கின்ற பொழுது சுத்தம் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கின்ற தலைமை பொறுப்பில் இருப்பவர்களே வெளியே வந்து நீங்க சொன்ன 4-5 உதாரணங்களை போல இங்க குறை நடந்துருச்சு, அங்க தப்பு இருக்கு, என்கிட்டே பிஜேபி காரங்க பேசினாங்கன்னு சொல்வதெல்லாம் உள்ளே இருக்கின்ற பொழுது அவர்கள் தைரியமாக எந்த முடிவையும் அவர்களால் எடுக்க முடியாததற்கு சில காரணங்கள் இருக்கிறது. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னு கேட்டீங்கன்னா, பீகாசஸ் இஷ்யூ வந்த பிற்பாடு, பீகாசஸ் இஷ்யூ வந்தப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளும் அந்த பட்டியலில் இருந்தாங்க. கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கிற சில பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதில் மாநில ஆளுநர்களோ துணை ஜனாதிபதியோ அல்லது யாரோ உள்ளடக்கம் என்பது பேசப்பட்ட ஒன்று. பத்திரிகையாளர்கள் வந்து வேவு பார்க்கப்பட்டார்கள் வந்தது. அதுக்கு வந்து ஒரு குழுவை நியமிச்சாங்க. அந்த குழு நியமிச்சு வந்து கிளீன் சிட் கொடுத்தாலும் கூட அதற்கு தலைமையேற்ற நீதியரசர் ரவீந்திரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களிடம் கொடுக்கப்பட்ட தொலைபேசிகளில் எந்த விதமான பதிவுகளையும் எங்களால் எடுக்க முடியவில்லை. ஆனால் இதில் வருத்தமான உண்மை என்னவென்றால் ஒன்றிய அரசு எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை. அதுதான் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரவீந்திரன் சொன்னது இன்னைக்கும் இருக்கு. ஆக எல்லாத்தையும் நீங்க முடிச்சு போட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அலகாபாத் நீதிமன்றம் சொல்லும் போது குஜராத் நீதிமன்றத்துல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசணும். இன்றைக்கு அலகாபாத் நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒருத்தர் வந்து ஒரு தீர்ப்பு சொல்றாரு. அது சனாதனத்தை பத்தி கொடுக்கறத விடுங்க, மனு தர்மத்தை பத்தி கொடுக்கறத விடுங்க, பெண்களுக்கு நாங்கள் தான் அதிக மதிப்பளிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு நீதியரசர் ஒரு பெண்ணினுடைய மார்பகங்களை பிடித்தாலோ அவருடைய உடையை கழற்ற முயற்சித்தாலோ அது வந்து வன்புணர்வு ஆகாது, அது பாலியல் துன்புறுத்தல் ஆகாது, அது வன்புணர்வு ஆகாதுன்னு ஒண்ணு சொல்றாரு. எங்க போய் முட்டிக்கிறது? வன்புணர்வுடைய தொடக்க நிலைகள். அது தொடக்க நிலைகளிலே வந்து நீங்க வந்து அவளுடைய மானுடத்தை கண்ணியத்தை நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்க. அந்த இடத்துல வந்து தொடங்கி அடுத்த இடத்துக்கு போகும்போது
இப்படி செய்வது என்பது வன்புணர்வு ஆகாதுன்றது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி பேசுறார். இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல, அதாவது இந்திய பாராளுமன்றத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் நீதிமன்ற ஆணைகளுக்கு உட்பட்டு இந்தியாவில் இருக்கின்ற பல போனோகிராபி சைட்ஸ் என்பது காலம் காலமாக கட்டுப்படுத்தப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 2024 அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஒரு தீர்ப்பில் போக்சோ சட்டத்தின் கீழ் இளம் சிறார்களுக்கு வருகின்ற பாலியல் தொல்லை காரணமாக வருகின்ற போன் சைட்ஸ் இருக்கு பாருங்க, அது உள்பட எந்த விதமான பாலியல் சம்பந்தப்பட்ட படங்களை பார்த்தாலோ தரவிறக்கம் செய்தாலோ உங்களுடைய என்ன சொல்றது டிவைசஸ் என்று சொல்லப்படுகின்ற கருவிகளில் அதை வைத்திருந்தார்களோ கமர்ஷியல் பர்பஸ் என்று சொல்லப்படுகின்ற வியாபார நோக்கத்திற்காக அவை பயன்படுத்தப்பட்டாலோ அவை சட்டத்தால் தடை செய்யப்பட்டவை. பிரிவு 67B இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின் கீழே யார் தரவிறக்கம் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போனோகிராபி சைட்ஸ் வந்து பேன். சமீபத்துல மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது. கணவர் வந்து என்ன சொல்றாரு, என்னுடைய மனைவி எந்நேரமும் போனோகிராபி சைட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லும் போது மதுரை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாலியல் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக அவர் பார்ப்பது என்பது அவருடைய செக்சுவல் ஃப்ரீடம் என்று சொல்லுகின்ற இடம் வரைக்கும் அது சட்டப்படி சரி. செக்சுவல் ஃப்ரீடம் என்பதை நீதியரசர் கவுல் வந்து ஏற்கனவே ஒரு ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்லையும் போய் 4 சுவர்களுக்குள் என்ன நடப்பது என்பதை பார்க்க முடியாது. ஆகவே போனோகிராஃபி என்பதை நம்ம தடுக்க முடியாதுன்றது நியாயம். ஆனால் சட்டத்தால் தடுக்கப்பட்டு குறிப்பிட்ட ஒரு பிரிவால் தடுக்கப்பட்டு இன்றைக்கு வந்து அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்ட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் படி அரசாங்கத்தில் இருக்கின்ற எல்லா துறைகளும் எல்லா குடிமக்களும் என்ன செய்யறான்றதை பார்க்க முடியும். உங்க போனை பார்க்கலாம், என் போனை பார்க்கலாம், அதுக்கு வந்து இன்னைக்கு பவர் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த குறிப்பிட்ட பெண்மணி தரவிறக்கம் செய்து பார்த்து கொண்டிருந்த பாலியல் சம்பந்தப்பட்ட நீலப்படம் என்பது தடை செய்யப்பட்டதா, தடை செய்யப்படாததா, அல்லது சிறுவர்கள் சம்பந்தப்பட்டதா, யார் சம்பந்தப்பட்டது என்பதை அவர் எப்படி பார்த்தார்ன்றது வந்து அங்க நுணுக்கமான ஒரு சட்டபூர்வமான கேள்வி இருக்கு. அப்படி வந்து அவங்க வைஃபை மூலமாவோ அவங்க போன் மூலமா டவுன்லோட் பண்ணியிருந்தா, அது ஒருவேளை அவருடைய கணவனுடைய வைஃபை அக்கௌண்ட் மூலமாக டவுன்லோட் செய்யப்பட்டிருந்தால், தடை செய்யப்பட்ட போனோகிராபி சைட்டாக இருந்தால் அந்த கணவன் தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டியவர், அந்த மனைவியும் தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டியவர். போற போக்குல வந்து நம்ம வந்து ஒரு தீர்ப்பை எழுதிட்டு போகும்போது அது சட்டப்படி சரியான்னு பார்க்க வேண்டிய கடமை உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கே உண்டு. அந்த அடிப்படையில் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு என்பதே சற்று மாறான தீர்ப்பு, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத தீர்ப்பு. செக்சுவல் ஃப்ரீடம் என்பது வேறு, ஒரு போனோகிராபி சைட்டை வந்து நீங்க எப்படி வந்து டவுன்லோட் பண்றீங்க என்பது வேறு. இப்படி பல நீதிபதிகளுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்துல இதெல்லாம் நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடஒதுக்கீடு என்பது முடிந்து விட்டது. இனிமேல் இடஒதுக்கீட்டை கொடுப்பது என்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, கொடுக்க கூடாது என்று 2 நீதிபதிகள் வந்து வெளிப்படையா குஜராத்ல பேசுறாங்க. குஜராத்ல பேசினவர் வந்து ஒருத்தர் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்தார், அப்போ பாடிவாலான்னு பேரு. இன்னொருத்தங்க பியூலா திரிவேதின்னு சொல்றவங்க குஜராத்தினுடைய நீதித்துறையினுடைய செக்ரட்டரியா இருக்காங்க, லா செக்ரட்டரியா இருந்து அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜ் ஆகுறாங்க. 2 பேரும் சொன்னதுக்கு பின்னாடி குஜராத் உயர் நீதிமன்றத்தில் இருக்கின்ற பார் அசோசியேஷன் இவர்கள் இருவரையும் இங்கிருந்து மாற்ற வேண்டும்னு தீர்மானம் போடுறாங்க. தீர்மானம் போட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு உண்டான பணிகள் எல்லாம் வந்து மாற்றப்பட்டு கொஞ்ச காலம் வந்து டாச் பண்ணி இப்ப 2 பேருமே சுப்ரீம் கோர்ட்ல சிட்டிங் ஜட்ஜஸ். பியூலா திரிவேதி வந்து சமீபத்துல வந்து இப்ப பணி ஓய்வு வந்து பெற போறாங்க, பாடிவாலா இன்னும் பணியில் இருக்காரு. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு பின்னாலும் கூட உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் கொண்டு வந்த அதே கருத்தை அவர்கள் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட தீர்ப்புகளில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்படி எல்லா இடங்களிலும் வந்து தடுக்கப்பட்ட அல்லது எதிர்க்கப்பட்ட அல்லது எதிர்ப்பு குரல் எழுப்பப்பட்ட எல்லோரையும் கொண்டு வந்து எங்களுக்கு சாதகமாக பேசுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் என்பதாக ஒரு பிக்சரை வந்து ஆளும் கட்சி செஞ்சுட்டு இருக்கிற இடத்துலதான் உங்க கேள்வியினுடைய முதல் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். உச்ச நீதிமன்றம் போன்ற நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள் காவி மயமாக்கப்படுகிறதா என்ற கேள்வியை நோக்கி சந்தேக கணைகள்
இவ்வளவு பின்னணி நீ பார்த்தா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் வை ஐ ஹவ் டேக்கன் சம் டைம். இவ்வளவு விவரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது காவிமயப்படுத்துகின்ற முயற்சியில் அவர்கள் ஏற்கனவே வென்று விட்டார்கள். அதற்குண்டான படிநிலைகளில் கீழிருந்தே அவர்களுக்கு சேவை செய்வதற்கு உண்டானவர்களை ஒவ்வொரு இடத்திலையும் வெயிட்டிங் லிஸ்ட்லயும் ரிசர்வ்டு கேட்டகரின்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு 20 வருடத்திற்கு உண்டான பணிகளை அவர்கள் தயாராக வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆட்சி மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் இன்னும் 10 வருடத்துக்கு அவங்க கிட்ட பட்டியல் ரெடி. இப்ப இதே நான் முரளிதரனுடைய ஒரு விஷயம் சொன்ன பாருங்க. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது கொலிஜியம் அப்பாயிண்ட் பண்ணாலும் அது பிஜேபியோடைய என்ன நினைக்கிறாங்களோ அததான் கொலிஜியம் மூலமாகவும் செய்யறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? இப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 2-3 பேர் நீதிபதிகளாக பரிந்துரைக்கப்பட்ட பின்னால் இன்னைய தேதி வரைக்கும் அவங்களுடைய பெயர் கிளியர் ஆகல. ஒருத்தருக்கு என்ன சொன்னாங்க, அவர் பிரதமர் மோடிக்கு எதிராக அவர் ட்வீட் போட்டாருன்னாங்க. அந்த ட்வீட் போட்டதற்கு பின்னாலும் கூட உச்ச நீதிமன்றம் அதை நாங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை, மீண்டும் அந்த பெயரை உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் கண்டிப்பாக பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லி 1 வருஷம் ஆகி கூட சொல்ல. பிகாஸ் ஹி பேர்ஸ் a Christian name. இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் பெயர்களில் கிறிஸ்துவ நேம பெயராக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உயர்வு என்பது தடுக்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல, மறுக்கவும் படுகிறது. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் தயார் செய்கின்ற ஆட்களை காவிமயப்படுத்துகிறார்களா என்றால், நான் சொன்ன 8-10 இன்சிடென்ட் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகத்தினுடைய புள்ளி அதை உறுதிப்படுத்துகிறது. பொதுவாக உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று வருகின்ற பொழுது அவ்வளவு எளிதாக நாம் குறைகளை சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த நடவடிக்கையை இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் எடுத்திருப்பது என்பது இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். அதை அவர் கடுமையாக செய்து முடிப்பார் என்று சொன்னால் இவர் தப்பிக்க முடியாது. ஆனால் ஒரு குற்றவியல் வழக்கறிஞனாக எனக்கு ஏற்படுகின்ற நியாயமான சந்தேகம் உங்களுடைய கேள்வியில் தொடங்கிய இடத்தில் தான் எனது பதிலும் தொடங்குகிறது. காலதாமதம் செய்யப்பட்டதன் காரணமாக அழிக்கப்பட்ட பதிவுகள் என்ன, மறைக்கப்பட்ட பதிவுகள் என்ன, டிவிஆரில் என்னவெல்லாம் தரவிறக்கங்கள் பதிவேற்றங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது என்றதெல்லாம் நாளைக்கு டிஜிட்டல் ஃபோரன்சிக் போய் அந்த டிஜிட்டல் ஃபோரன்சிக் தான் சொல்லணும். இந்தியாவில் அவ்வளவு நேர்மையாக நடந்து நாம் எல்லாம் அதெல்லாம் வர வரைக்கும் நாம் உயிரோடு இருந்தால் அது இறைவன் அருள். எனக்கு 2 விஷயம் தான் சார் ஞாபகம் வருது நீங்க சொல்லும் பொழுது. ஒண்ணு ஒரு பாப்புலர் சேயிங், when you can buy a judge, why do you hire an advocate அப்படின்னு கேட்பாங்க. why do you hire an advocate if you can buy a judge அப்படிங்கிற ஒரு விஷயம். இரண்டாவது, ஜனநாயகத்துடைய 4 தூண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 3 தூண்களை ஆல்ரெடி பாஜகவுடைய பாசிச ஆட்சி செல்லரிச்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏழை எளிய மக்களுக்கு ஒரு கடைசி ரிசார்ட்டா எங்கேயாவது நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிதான் நீதித்துறைக்கு வராங்க. ஆனா இன்னைக்கு நீதித்துறையுடைய நிலைமையே இப்படி இருக்குன்னா ஏழை எளிய மக்கள் என்னதான் சார் பண்ணுவாங்க? ஏழை எளிய மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது பெட்டர். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பல வழக்குகள் நீதிமன்றத்துக்கே வரதில்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா காவல்துறையில கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிடறாங்க, இல்லைன்னா அரசியல்வாதி வீட்டுக்கு போய் அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிடறாங்க. ஏன்னா நீதிமன்றத்திற்கு போனா எங்க நியாயம் கிடைக்கின்ற போது இதை போன்ற சில நிகழ்வுகள் நடக்கும்போது அவர்களுக்கு அதன் மீது இருக்கின்ற அடிப்படை நம்பிக்கை போயிடுது. அதாவது when you can buy a judge, why you should hire a lawyer அப்படின்றதுல நான் இந்த இடத்துல அதை கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த தொழிலில் இருக்கின்ற காரணத்தால் அது எனக்கு சரியா படல. இருந்தாலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய ஒரு கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். இன்னைக்கு ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் சொன்னாரு, கன்னியாகுமரியின் ஒரு மூலையில் இருக்கின்ற ஒருவன், கேரளாவின் ஒரு மூலையில் இருக்கின்ற ஒருவன் ஒரு சிறு வழக்குக்காக அவனுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி 2000 கிலோமீட்டர் போய் அவன் டெல்லியில் இருக்க ஒரு வழக்கறிஞரை பார்க்கணும்னு சொன்னான். அவர்களை பார்ப்பதற்கு 1 லட்சம், உங்கள் வழக்கு காகிதங்களை படிப்பதற்கு 1 லட்சம், அவர்களோடு பேசுவதற்கு 1 லட்சம். இன்றைக்கு இது பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற பல சீனியர் வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை ஒரு முறை நின்று நடத்துவதற்கு அவங்க வாங்குறதுக்கு 22-25 லட்சம். அந்த வழக்கு அன்னைக்கு வாய்தா ஆயிடுச்சு, மறுநாள் வரணும்னு கேட்டா மறுநாள் நீங்க 25 லட்சம் கொடுக்கணும், மறுநாளும் கொடுக்கணும். அந்த இடத்துலதான் நீதியரசர் கிருஷ்ணயர் சொன்னாரு, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்ற இடத்தில் இந்தியாவிற்கு என்று 4 இடங்களில் உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளைகள் வேண்டும், அது ஏழை எளிய மக்களுக்கு அது சரியா இருக்கும்னு சொன்னாங்க.
அப்படிதான் வந்து மதுரை உயர்நீதிமன்றம்லாம் வந்துச்சு. இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் வந்த பின்னாடி எவ்வளவு பேருக்கு வந்தது ரொம்ப எளிதாயிடுச்சுன்னு மட்டும் பாருங்க. ஆனா அதே மதுரை உயர்நீதிமன்றம் மிக அற்புதமான வழக்கறிஞர்களை வந்து இன்னைக்கு நாட்டுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு. ஒரு மஃபஷல் ஏரியாவில் இவ்வளவு இன்டெலிஜென்ஸோட இவ்வளவு கெப்பாசிட்டியோட லாயர்ஸ் வந்து வர முடியுன்றதுக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு மிகப்பெரிய வாழும் உதாரணம். அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதிகார குவியல் என்று ஒரு இடத்துல வைக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த நீதிபதிகளை நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம், அதுலயும் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல வந்து இந்த மேற்படி ஆட்கள் தான் வர முடியுன்ற ஒரு இடம்லாம் வச்சுக்கிட்டு இருக்க இடத்துல இதை உடைச்சி 4 இடங்களில் நீதிமன்றங்கள் வரும் என்று சொன்னால் இதெல்லாமே குறையும், இந்த மோனோபொலி குறையும். அதை நோக்கி தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு, உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளை தமிழ்நாட்டுக்கு வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று 4ஆக உச்ச நீதிமன்றத்தை பிரித்து, ஏன்னா இவ்வளவு பெரிய நாடு இது. நீங்க எக்கனாமிக்கலா பாருங்க, இதை நான் கூட சொல்ல, நீதியரசர் கிருஷ்ணயர் சொல்லியிருக்காரு. அவனால போய் எத்தனை லட்சம் செலவு பண்ண, ஏன்னா அவர் மக்கள் நீதிபதி என்று அறியப்பட்டவர். அவர் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டத்தை இதை போன்ற நீதிபதிகளுடைய நடவடிக்கைகள் வந்து நமக்கு உறுதிப்படுத்திட்டே போகுது. இன்னைக்கு அப்கோர்ஸ் வந்து அவர் மாட்டிட்டாரு, இனிமே அவர் உச்ச நீதிமன்றம் போறது வந்து கஷ்டம். ஆனா இவரெல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனா என்ன நடக்குன்றதுக்கு வந்து இந்த எரிந்து கொண்டிருக்கின்ற காந்தி தான் பதில் சொல்லணும். ஆகவே உங்களுடைய கேள்விக்கு ஒரு வழக்கறிஞராக, நான் ஒரு வழக்கறிஞர் என்று சொல்வதை விட ஒரு சாமானியனா பார்த்தா எனக்கே அச்சமா இருக்கு. எல்லோரையும் நோக்கி குறைவு சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. நேற்று வரைக்கும் அவர் யாருன்னு தெரியுமா நமக்கு? அவர் வீட்டுல பணம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? பணம், இந்த பணம் வந்து சாதாரண பணம் இல்லைங்க. 11 கோடி எரிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போதே அதை எண்ணாம சொல்ல முடியாது இல்ல. பொதுவா போய் ஒருத்தர் 11 கோடி எரிஞ்சிருக்குன்னு சொல்லுவானா, இன்னொரு 21 கோடி எரிஞ்சதுன்னு சொல்லுவானா? ஒரு உயர் நீதிமன்றத்தில் பொறுப்பில் இருக்க ஒரு மனுஷன் சொல்றாரு அங்க பணமே இல்லைங்கிறாரு, ஒரு ஃபயர் டெண்டருடைய சீஃப் வந்து சொல்றாரு நாங்கள் எதையும் கைப்பற்றவில்லை. கைப்பற்றவில்லை என்பது உண்மை, அவருக்கு அதிகாரம் இல்லை. கண்டெடுக்கப்பட்டதா இல்லையா? இன்வென்டரி எடுத்தீங்களா இல்லையா? இதைக்கு உண்டான பதிலை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா சொல்லணும். ஏன்னா டெல்லி உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆகவே ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதித்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால் அதை நோக்கி விசாரணையா இருக்கணும். இல்ல இதை மூடி மழுப்புவாங்கன்னு சொன்னா நம்ம உச்ச நீதிமன்றத்தினுடைய இன்றைக்கு இருக்கின்ற தலைமை நீதியரசருடைய இந்த முன்முயற்சிகள் இருக்கு பாருங்க, இதன் மேல் இருக்கின்ற நம்பிக்கையும் குறைஞ்சிடும். ஆகவே நான் வழக்கறிஞராக, நான் என்பது மட்டுமல்ல, சமூக ஊடகங்களும் செய்திகளும் 24 மணி நேரமும் 140 கோடி மக்களை சென்று அடைந்து கொண்டிருக்கிறது என்ற அச்சத்தோடு பார்த்தோம் சொன்னீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாம் விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதை உச்ச நீதிமன்றமும் இந்த அரசும் செய்யும் நினைக்கிறேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்களா சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஒப்பீனியன்ஸ். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு.